இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போறேன் தீபு. தீபு, நீ என்ன புதுசா அவகிட்ட பேசிட்டு இருக்க? பேசாம இருக்க போறியா இல்லையா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போடி வெளியே. சமந்தி, அதான் அவ போயிட்டால. சடங்கு பாதியிலேயே நிக்குது. மாப்பிள்ளைய போய் உட்கார சொல்லுங்களேன். சமந்தி, இனிமே நீங்க சங்கடப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அம்மா, அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் விடுங்கம்மா. உனக்காக இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன். மேடைக்கு போங்க மாப்பிள்ள. நேரமாயிட்டே இருக்கு மாப்பிள்ள. என்ன இலி பாக்குறீங்க? உங்கள மாதிரி ஒருத்தர் இல்லாம என் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க வாங்க. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா அவளோட மானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீங்க உங்களோட தங்கச்சிக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு வெளியில போறது நினைச்சா எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் தான் ஐலி. இந்திரா, நீ என்ன புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுதான் அந்த செழியன் தெளிவா சொல்லிருக்கான். அவளும் அது நான் தானே சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கூப்பிட்டு இருக்க? செழியன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அது அயலி பத்தி கிடையாது. அயலியும் இல்ல, ரித்திகாவும் இல்லன்னா அப்போ இந்த சின்ன பொண்ணா? அந்த செழியன் சார் சொன்னது என்ன பத்திதான். அவரு சொன்னதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு சொன்னதெல்லாம் என்ன பத்திதான். நான் தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். ஏன் இப்படி என் மார்த்த வாங்கிட்டு இருக்க? உனக்கு நான் என்னடி குறை வச்சேன்? என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? என்ன நான் எப்படி பண்ணிருக்கானே? ஏன்டி இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற? ஐயோ, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவ ஒருத்தனை நம்பி பழகி இருக்கா. அவன் தப்பானவனா இருந்திருக்கான். அதுல இவளோட தப்பு எதுவும் கிடையாது. எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்படிதான் என்ன கழுத்துக்கு போடுவாளா? அதான் அவ மேல தப்பு இல்லன்னு நான் சொல்றேன்ல. விடுங்களேன் தயவு செஞ்சு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அது உங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் ஆளா வந்து நிக்கிறீங்க. அதையும் மீறி பிரச்சனை வந்தா கூட பழிய உங்க மேல தூக்கி போட்டுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு மிஞ்சறது என்ன? அவமானம் மட்டும் தானே. இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டு ஆளுங்களே உங்களை குறை சொல்றதுலயும் மாட்டி விடுறதுலயும் தான் குறியா இருக்காங்க. அதெல்லாம் கூட விட்டுடலாம், பரவாயில்ல. இப்ப லாஸ்டா நடந்த பிரச்சனையில எல்லாருமே நீங்க தான் தப்பு செஞ்சுட்டு தான் நினைச்சு உங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் சகிச்சுப்பா. ஆனா அவளோட கேரக்டர் டேமேஜ் ஆகுற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளால பொறுத்துக்கவே முடியாது. ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எப்படியோ உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சு நீங்க எந்த குடும்பத்துக்காக இது எல்லாத்தையும் பண்றீங்களோ அந்த குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போறதுக்கு இருந்தீங்கல்ல. நான் மட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்கல்ல. இங்க எல்லாரும் நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க. நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? நீ பொண்ணு வீடு இல்ல மாப்பிள்ளை வீடுன்னு நான் சொன்னல உங்ககிட்ட. அடுத்து உனக்கும் அயலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். என்ன ஜமுனா, விட்டா இவளே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கே. இன்னைக்கு என்னென்ன கர்மத்தெல்லாம் பார்த்து தொலைக்கணும்னு தெரியல. விடு செல்லம்மா, என்ன பண்றது? நமக்கு தேவை ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே போதும். அவ என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும். நாம ஏதாவது கேட்டா மட்டும் அப்படியே என்ன மாறிடுவ போறா. எதுவும் தெரியாத மாதிரி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாரு. போ,
நீயும் அயலியும் ஒன்னா சேர்ந்து நலுங்குவீங்க. என்னடா தயங்கி நிக்கிற? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்படிலாம் இல்லக்கா. போ, நீயும் அயலியும் சேர்ந்து நலுங்குவீங்கன்னு சொல்றேன். ஆ. போ. ஐலி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? எனக்கு என்ன பண்றது எப்படி சொல்றதுனே தெரியல சீனியர். ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது இல்ல? அப்புறம் என்ன? நான் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லல. அப்புறம் உங்க அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? ஏன்? எங்க அக்கா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? பாத்தீங்கல்ல, அத்தனை பேரு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடக்கணும் அது இதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. விட்டா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அயலிக்கும் எங்களுக்கும் நீ செஞ்சது அவ்வளவு சாதாரணமான உதவி இல்ல. எவ்வளவு உதவி பண்ணிருக்க. அதுக்கு கைமாற நாங்க ஏதாவது செய்யணும். அதுக்கு தான் எங்களால முடிஞ்ச இந்த சின்ன பரிசு. அவ்வளவுதான். வாங்கிக்கோப்பா ப்ளீஸ். வாங்கிக்க. நல்லா இருக்கு. என்ன இது? பொண்ணு வீட்ல இருந்து என் தம்பிக்கு கல்யாண சீரா? என்ன ஐலி, இது எல்லாத்தையும் கொடுத்து என் தம்பிய பொண்ணு வீட்டுக்காரனா மாத்திரலான்னு பாக்குறீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துட மாட்டேன். அப்படிலாம் இல்லம்மா. சிவா இப்பதான் உனக்கு தம்பி. ஆனா அவன் என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டு புள்ள. அப்படியா? அப்போ நான் அயலிய எங்க வீட்டு பொண்ணா மாத்திரவா? ஆ, தயங்காம போட்டு விடு சிவா.